வணக்கம். தெரியுதுங்களா? எஸ் சார். ஓகேங்க. லாஸ்டா எது வரைக்கும் ஸ்டாப் பண்ணிருக்கோங்க நடத்துனது? லாஸ்டா எந்த லீடர் வரைக்கும் பார்த்திருந்தோம்? ஹலோ. சார், அந்த அப்லோட் பண்ண வீடியோல ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர் வரைக்கும் இருந்தது சார். அப்புறம் கோபால் ஓகே. ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் அவரை பத்தி. ஆனா அந்த ம். வீடியோல அதுல அந்த கண்டென்ட்லாம் வரல சார். இது ராமகிருஷ்ண பரமஹம்சரா? அதான் பார்க்கணும்னு நினைக்கிறேன் இல்லையா? ஆமா சார். இல்ல சார், ராமகிருஷ்ண பரமஹம்சர் ஈஸ்வர் தான் சார் சந்திர பார்க்கணும். ஈஸ்வர் ஓகே ஓகே. சார் சொல்லுங்க. சார் சார் சொல்லுங்க. ராமகிருஷ்ண பரமஹம்சர் தான் சார் பார்க்கணும். ஓகேங்க. ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர் முடிச்சாச்சு சார். அப்புறம் ஆரிய ஓகே சமாஜ் ஓகேங்க. முடிச்சிருக்கோம் சார். ஓகேங்க. ஓ- ம். ஓகே, எல்லாம் படிச்சாச்சுங்களா வரைக்கும்? எஸ் சார். ஓகேங்க. சரி. அடுத்து நம்ம பார்க்க வேண்டியது ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர். சரி. ராமகிருஷ்ண பரமஹம்சர். நரேந்திர தத்தன் பார்க்கணும். ஓகே. அதான் ராமகிருஷ்ண பரமஹம்சர் அகைன் ஒரு முறை சொல்லிட்டு அப்படியே நம்ம நரேந்திரநாத் அகைன். சரி. ராமகிருஷ்ண பரமஹம்சர். சரி. இந்த ராமகிருஷ்ண பரமஹம்சர் அப்படிங்கிறவரு நம்ம ஏற்கனவே லாஸ்ட் கிளாஸ்ல இதோட ஸ்டாப் பண்ணியிருந்தோம். அவர் கல்கட்டா காளி கோவில்ல ஒரு பிரீஸ்டா இருந்திருந்தாரு. ஜீவனே சிவன் அப்படிங்கிற கோட்பாட்டோட வாழ்ந்த ஒருத்தர். அப்புறம் மனிதனுக்கு செய்யக்கூடிய தொண்டு தான் கடவுளுக்கு செய்யக்கூடிய தொண்டு அப்படின்னு தன்னுடைய கோட்பாட்டை வச்சிருந்தவர் இந்த ராமகிருஷ்ண பரமஹம்சர். இவருடைய பாதை அப்படிங்கிறது முழுக்க முழுக்க ஆன்மீக வழியில மட்டுமே இருந்தது. அப்போ ஆன்மீகம்னா இப்ப நம்ம எக்ஸாம்பிளுக்கு ஏற்கனவே நம்ம இதையும் சொல்லியிருக்கோம். பிரம்ம சமாஜம்னு ஒண்ணு பார்த்தோம். அவங்களோட நோக்கம் என்ன? கடவுள் அப்படிங்கிறது ஒரே ஒருத்தர் தான் அப்படின்னாரு. இப்போ ஆனா இவர் என்ன பண்றாரு? கல்கத்தால காளி கோவில வழிபட்டுட்டு இருக்க ஒரு ஆள். அப்போ காளிக்குன்னு ஒரு உருவம் இருக்கு. அப்ப இவரு அந்த பல உருவம் அப்படிங்கிறத இவர் நம்பின ஒரு ஆள் தான் யாரு? ராமகிருஷ்ண பரமஹம்சர். அப்ப இந்த பிரம்ம சமாஜத்துக்கு அப்படியே ஆப்போசிட்டா இருக்கிற ஒருத்தர். அப்போ பிரம்ம சமாஜத்தை பிடிக்காத ஆட்கள், ஆன்மீகத்துல அதிகமா ஈடுபாடு உள்ள ஆட்கள் தான் இங்க வராங்க. இந்த ராமகிருஷ்ண பரமஹம்சர் பக்கம் வராங்க. அவருடைய கொள்கை என்ன? ஆன்மீகம் அனைத்து உயிர்களும், அதாவது ஜீவன் தான் சிவம் அப்படின்னு, அதாவது நம்மளுடைய உயிர் தான் சிவம் அப்படிங்கிற மாதிரி கோட்பாட்டுல வாழ்ந்தவர். இவருடைய கொள்கைகளால அதிகமா ஈர்க்கப்பட்ட ஒருத்தர் தான் நரேந்திரநாத் தத்தா. நரேந்திரநாத்
தத்தா அப்படிங்கிறவர். நரேந்திரநாத் தத்தா. அவர்தான் அவருக்கான இன்னொரு பேர் தான் விவேகானந்தர். சரி, இந்த விவேகானந்தரோட பிறப்பு அப்படிங்கிறது 1863 இருந்து இறப்பு 1902 ஆண்டு வரைக்கும். இந்த நரேந்திரநாத் தத்தா படிச்சதெல்லாம் கல்கட்டா யூனிவர்சிட்டியில தான். கல்கட்டா பல்கலைக்கழகம். அங்கதான் தன்னுடைய படிப்பை தொடங்கியிருந்தாரு. இப்படி படிச்சு முடிச்சவரு நம்ம பரமஹம்சரோட ஆன்மீக வழியை பின்பற்றணும்னு முடிவு பண்ணிட்டாரு. இப்படி ஆன்மீக வழியை தேர்ந்தெடுத்து பரமஹம்சரோட சீடரா இருந்த விவேகானந்தர், பரமஹம்சரோட டிசிபிள் சீடர், அவர்தான் விவேகானந்தர். இந்த விவேகானந்தரை 1893 ஆண்டு சிகாகோல ஒரு மாநாடு நடக்குது. வேர்ல்டு ரிலிஜியஸ் கான்ஃபரன்ஸ் அப்படின்னு. வேர்ல்டு ரிலிஜியஸ் கான்ஃபரன்ஸ், தமிழ்ல உலக ஆன்மீக மாநாடு. இது நடக்கிறது சிகாகோ, யுஎஸ், யுனைடெட் ஸ்டேட்ஸ். அங்கதான் நடக்குது. 1893. என்னங்கம்மா? கொஞ்சம் மியூட் பண்ணிக்கிறீங்களா? ஓகே. உலக ஆன்மீக மாநாடு சிகாகோல நடக்குது. இதுக்கு இந்தியா சார்பா இன்விடேஷன் அனுப்புறாங்க சிகாகோல இருந்து. அந்த இன்விடேஷன் யாருக்கு முதல்ல அழைப்பு வந்தது அப்படின்னா, இன்விடேஷன் நம்மளுடைய தமிழ்நாட்டுல ராமநாதபுரம் சமஸ்தானத்தை ஆட்சி செய்த மன்னரான பாஸ்கர சேதுபதிக்கு தான் அந்த அழைப்பு வந்தது. பாஸ்கர சேதுபதி. அப்போ சிகாகோல இருந்து அழைப்பு வந்தது யாருக்கு அப்படின்னா, தமிழ்நாட்டுல ராமநாதபுரத்தை ஆட்சி செய்யக்கூடிய மன்னரான பாஸ்கர சேதுபதிக்கு தான் இன்விடேஷன் அழைப்பு வந்தது. அவர் தான் என்ன பண்ணாரு, அந்த அழைப்பை நாம போறதை காட்டிலும் இந்த இந்தியாவுல பயங்கரமான ஆன்மீகவாதி நம்ம விவேகானந்தர், அவர் அனுப்புனா சரியா இருக்கும் அப்படின்னு சொல்லி பாஸ்கர சேதுபதி தான் நம்ம விவேகானந்தரை சிகாகோவுக்கு அனுப்பிவிட்டார். பாஸ்கர சேதுபதி சென்ட் விவேகானந்தர். அதுக்கப்புறம் தான் விவேகானந்தர்னா யாரு அப்படிங்கிறது இந்த உலகத்துக்கு மட்டுமல்ல, இந்தியாவுக்கும் தெரிய ஆரம்பிச்சது இந்த பாஸ்கர சேதுபதி விவேகானந்தர் அனுப்பிச்சதுக்கு அப்புறம் தான். விவேகானந்தர் 1893 ஆண்டு உலக ஆன்மீக மாநாட்டுல கலந்துக்கிட்டு அவர் பேசின பேச்சு தான் சிஸ்டர்ஸ் அண்ட் பிரதர்ஸ் அப்படின்னு சொல்லி, சீமான்களே சீமாட்டிகளே அப்படின்னு தன்னுடைய உரையை தொடங்கியிருப்பார் இல்லையா. இன்னொன்னு, இவர் இங்க நம்ம இந்தியா அப்படிங்கிற நாடு உலக அளவுல யார்கிட்ட கேட்டாலும் இந்தியா அப்படின்னா என்னன்னா ஒரு டிவோஷனல் கண்ட்ரி அப்படிங்கிற அளவுக்கு தான். இப்போ எல்லாருமே ஒரு கதை எழுத தொடங்குறோம் அப்படின்னா அதுல இந்தியா அப்படிங்கிற ஒரு நாட்டோட கதாபாத்திரம் வருது அப்படின்னா அது ஆன்மீக நாடு அப்படிங்கிறது தான் கதையே தொடங்குறாங்க. அந்த அளவுக்கு இந்தியாவுக்கு இவ்வளவு பெரிய ஒரு புகழ் கிடைச்சதுக்கு யாரு காரணம் அப்படின்னா இந்த விவேகானந்தர் தான். சரி, இன்னொன்னு, விவேகானந்தருடைய கோட்பாடு என்ன, எப்படிப்பட்டவர் அப்படின்னா, இங்க எல்லாரும் பிராமின்ஸ்னா அப்பர் காஸ்ட், அதுக்கடுத்து பிராமணர்கள், சத்திரியர்கள், வைசியர்கள், சூத்திரர்கள் அப்படின்னா இவ்வளவு பிரிவர்கள் இல்லையா. இப்போ பிராமணர்கள்னா யாரு? அவங்க எல்லாம் தொட்டாலே தீட்டு அப்படின்லாம் கீழே பாட்டம்ல இருக்கக்கூடிய ஒரு கேட்டகரியா வச்சுட்டு இருந்தாங்க இல்லையா. அப்போ உண்மையிலேயே அதுதான் பிராமின் அப்படின்னா அதுக்கு விவேகானந்தர் ஒரு கோட்பாடு என்ன சொன்னார்னா, உண்மையிலேயே பிராமணிசம் அப்படிங்கிறது என்னன்னா கீழ்த்தட்டு மக்களையும் ஒரு பிராமினா கொண்டு வர்றதுதான். அதுதான் உண்மையான பிராமினோட வேலை அப்படின்னு விவேகானந்தர் பிராமின் அப்படிங்கிற ஒரு கேட்டகரிக்கு தனி விளக்கமே கொடுத்தவரு நம்ம விவேகானந்தர். இப்படி 1893 போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் உலகம் முழுக்க பயங்கர பிரபலமாயிட்டாரு நம்ம விவேகானந்தர். இந்த விவேகானந்தர் சொன்ன ஒரு ஸ்டேட்மெண்ட்டும் கூட என்ன அப்படின்னா, இது விவேகானந்தரே சொன்னது. இட் வாஸ் an insult to God and humanity. It was an insult to God and humanity to teach religion. A starving man. அதாவது பசியில் இருக்கக்கூடிய ஒரு மனிதனுக்கு மதத்தை போதிப்பது, கடவுளுக்கும் மனிதாபிமானத்திற்கும் செய்யக்கூடிய அவமானம் அல்லது துரோகம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு விவேகானந்தர். பசியில் இருக்கக்கூடிய ஒரு மனிதனுக்கு மதத்தை போதிப்பது
கடவுளுக்கும் மனிதாபிமானத்திற்கும் செய்யக்கூடிய ஒரு அவமானம். ஏன்னா பசியில இருக்கிறவனுக்கு சாப்பாடு கொடுக்கறது சரியா இருக்கும். அந்நேரம் பிடிச்சிட்டு தன்னுடைய மதம் தான் சிறந்ததுன்னு மதத்தை போதிக்கிறது எப்படி சரியா இருக்கும்? அதனால அது கடவுளுக்கே செய்யக்கூடிய துரோகம், அல்லது மனிதாபிமானத்துக்கே, மனித இனத்திற்கே செய்யக்கூடிய துரோகம் அப்படின்னு விவேகானந்தர் சொல்லியிருக்காரு. எவ்வளவு பெரிய உயர்வான எண்ணம் இல்லையா? இதை சொன்னது நம்ம விவேகானந்தர். அடுத்து உலக அளவுல போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் 1897ஆம் ஆண்டு இங்க கல்கட்டால பேலூர் அப்படிங்கிற இடம், கல்கட்டால பேலூர் அப்படிங்கிற இடம், அந்த ஹெட் குவார்டரா வச்சு, தலைமை இடமா வச்சு தொடங்கப்பட்டதுதான் ராமகிருஷ்ணா மிஷன். ராமகிருஷ்ணா மிஷன் இது தொடங்கப்பட்டது 1897. அதோடைய ஹெட் குவார்டர், தலைமையிடம் எங்க இருக்கு? கல்கட்டால பேலூர்ல. இவரும் சிவனை வழிபடுறதுதான் சரி. ஏன்னா நம்ம ராமகிருஷ்ண பரமஹம்சரே ஜீவனே சிவன்னு சொல்ற ஒரு ஆளு. அப்ப இவரும் அதே வழியில பின்பற்றி வர்றவர் தான் நம்ம விவேகானந்தர். இந்த ராமகிருஷ்ண மிஷனோட நோக்கம் என்ன அப்படின்னா, ராமகிருஷ்ண பரமஹம்சருடைய கருத்துக்களை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போய் சேர்க்கணும். அதுதான் இவங்களோட வேலை. நித்யா நேசமணி மேம். ஓகே. அப்புறம் இவரோட 2 நியூஸ் பேப்பர், இவரால் தொடங்கப்பட்ட 2 பத்திரிகைகள். ஒன்னு பிரபுதா பாரத், பிரபுதா பாரத். இன்னொன்னு உத்போதன், உத்போதன். ஒன்னு பிரபுதா பாரத், இன்னொன்னு உத்போதன். இந்த பிரபுதா பாரத் அப்படிங்கிறது 1896ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது. இது ஆங்கிலத்துல. இந்த உத்போதன் அப்படிங்கிறது 1899 வங்காளத்துல, பெங்காலி மொழியில. சரியா? இது 2 அவருடைய பத்திரிகை. இந்த விவேகானந்தர் பரமஹம்சரை பின்பற்றினாரு. இந்த விவேகானந்தரையும் நிறைய பேர் பின்பற்றினாங்க. அதுல முக்கியமான ஒரு தலைவர் யாரு அப்படின்னா, நம்மளுடைய நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ். நேதாஜி ஒருவேளை இந்த சுதந்திர போராட்டத்துக்கு வரல அப்படின்னா 2வது விவேகானந்தரா வந்திருப்பார். அந்த அளவுக்கு ஆன்மீகத்தை தீவிரமா பின்பற்றின ஒரு ஆளு நம்ம நேதாஜி. அந்த நேதாஜி தான் நம்ம விவேகானந்தர் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, ஸ்பிரிச்சுவல் ஃபாதர் ஆஃப் மாடர்ன் நேஷனலிஸ்ட் மூவ்மெண்ட். மாடர்ன் நேஷனலிஸ்ட் மூவ்மெண்ட், அதாவது நவீன தேசிய இயக்கத்தின் ஆன்மீக தந்தை. நவீன தேசிய இயக்கத்தின் ஆன்மீக தந்தை. நவீன தேசிய இயக்கத்தின் ஆன்மீக தந்தை அப்படின்னு விவேகானந்தரை சொன்னது நம்மளுடைய நேதாஜி. சரி, இன்னொரு பாயிண்ட் கூட சேர்த்து எழுதிக்கலாம். இந்த ராமகிருஷ்ணா மிஷன் ஒரு அமைப்பு இருக்குல்ல, இது தொடங்கப்பட்டது 1897. இதனுடைய மோட்டோ என்னவா இருந்தது அப்படின்னா, அதாவது ஒரு அமைப்பை தொடங்கினா அதுக்குன்னு சில நோக்கம் இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி இதோட நோக்கம் என்ன காரணத்துக்காக தொடங்கப்பட்டது அப்படின்னா, இதோடைய மோட்டோ ஆத்மனோ மோக்ஷார்த்தம் ஜகத் ஹிதய ச. இதுதான் இதோடைய மோட்டோ. ஆத்மனோ மோக்ஷார்த்தம் ஜகத் ஹிதய ச. அப்படின்னா ஒரு மனிதன் தன்னுடைய மனதளவில் விடுதலை அடையும் போதுதான் அந்த நாடே விடுதலை அடைஞ்சதா அர்த்தம். எப்போதுமே மனசுலயே 1008 கஷ்டம் இருந்ததுன்னா நாடு விடுதலை அடைஞ்சு என்ன பிரயோஜனம் இருக்கு? அப்போ ஒரு மனிதன் சுதந்திரமா எப்ப இருக்கிறான் அப்படின்னா, ஒரு நாடு சுதந்திரமா இருக்குதுன்னா முதல்ல தன் மனதளவுல சுதந்திரமா இருக்கணும். அப்படிங்கிறது இந்த ராமகிருஷ்ண மிஷனுடைய நோக்கம். சரியா? ஆத்மனோ மோக்ஷார்த்தம் ஜெகத் ஹிதயச்சா. ஓகேவா? இது அவங்களுடைய மோட்டோவா இருந்திருக்கு. இப்ப இந்த ராமகிருஷ்ண மிஷன் தொடங்கினது 1897. அப்போ உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா உயிர்களிடத்திலையும் அன்பு காட்டணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் தான் இந்த ராமகிருஷ்ணா மிஷனுடையது, பரமஹம்சருடையது. அதுதான். சரியா? அப்புறம் இவர் 1902ல இறந்து போயிட்டாரு. அடுத்த அமைப்பு, இவர் 1902ல இறந்து போயிட்டாரு விவேகானந்தர். அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது தியோசபிக்கல் மூவ்மெண்ட். தமிழ்ல பிரம்ம ஞான சபை. இது தொடங்கப்பட்டது 1875. பிரம்ம ஞான சபை தொடங்கினது இந்தியாவில் இல்ல, அமெரிக்காவில், யுஎஸ்ல தொடங்கப்பட்டது. இதை தொடங்குறதுக்கு 2 பேர் முக்கிய காரணம்.
ஒன்னு ஹச்எஸ் ஆல்காட், தமிழ்ல ஆல்காட் அப்படின்னு எழுதிக்கங்க. இன்னொருத்தர் மேடம் பிளவட்ஸ்கி, மேடம் பிளவட்ஸ்கி அப்படின்னு 2 பேர் சேர்ந்து தான் தொடங்கின அமைப்பு தான் இந்த பிரம்மஞான சபை. இந்த பிரம்மஞான சபை அப்படிங்கிறது யுஎஸ்ல தொடங்கியிருக்காங்க. அதுக்கும் நம்ம நாட்டுக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னா, இந்த அமைப்போட நோக்கம் இந்த தியோசபிக்கல் மூவ்மெண்ட் அல்லது தமிழ்ல பிரம்ம ஞான சபை, அதையும் பக்கத்துல எழுதிக்கிங்க, பிரம்ம ஞான சபை. சரி, இந்த அமைப்போட நோக்கம் என்ன அப்படின்னா, தியோசபிக்கல் மூவ்மெண்டோடது யுனிவர்சல் பிரதர்ஹுட். யுனிவர்சல் பிரதர்ஹுட் அதாவது உலக அளவுல எந்த பாகுபாடும் இல்லாம அனைத்து மனிதர்களும் சகோதரத்துவத்தோட வாழணும் அப்படிங்கறதா இந்த தியோசபிக்கல் மூவ்மெண்டோட நோக்கம். சரியா, யுனிவர்சல் பிரதர்ஹுட் அப்படிங்கிறது. சரி, அப்படின்னா இந்த அமைப்பு அங்க இருந்தது, நம்ம தமிழ்நாட்டுக்கு அதாவது இந்தியாவுக்கு எப்படி வந்தது அப்படின்னா, நம்ம தயானந்த சரஸ்வதினு ஒருத்தரை பார்த்துருக்கோம் இல்லையா? டிஏவி ஸ்கூல்லாம் அவங்களோட தான் தொடங்கியிருந்தாங்க. அந்த தயானந்த சரஸ்வதி தான் வர சொல்லி இங்க இவங்களை ரெக்வஸ்ட் பண்ணது இவங்க தான். தயானந்த சரஸ்வதி ரெக்வஸ்டட் தியோசபிக்கல் மூமெண்ட். பிரம்ம ஞான சபையிடம் வேண்டினார். எதுக்கு? இந்தியாவுல இந்த அமைப்போட பிரான்ச்சை தொடங்கணும் அப்படின்னு. அப்புறம் இந்த அமைப்பு தொடங்கப்பட்டது இந்தியாவுல. தியோசபிக்கல் மூவ்மெண்ட் 1882ஆம் ஆண்டு அது நேரடியா நம்ம மெட்ராஸ்லயே தொடங்கியாச்சு. மெட்ராஸ்ல அடையாறுல மெட்ராஸ்ல அடையாறுல தொடங்கப்பட்டது 1882. பிரம்ம ஞான சபை நம்ம இந்தியாவுல தொடங்கப்பட்டது நேரடியா மெட்ராஸ்ல தான். தியோசபிக்கல் மூவ்மெண்ட் பிரம்ம ஞான சபை 1882. நம்ம ஸ்கூல் புக்ல எல்லாம் 1886ன்னு கொடுத்திருப்பாங்க, அது தவறு. 82ங்கிறது சரியானது. சரி, இந்த அமைப்பு இந்தியாவுக்கு நம்ம மெட்ராஸ்க்கு வந்தாச்சு. இந்த அமைப்பு கூடவே ஃபாலோ பண்ணிட்டே வந்தது யாரு அப்படின்னா, அயர்லாந்துல வாழ்ந்துட்டு இருந்த ஒரு விமன் தான் ஆனி பெசன்ட். ஆனி பெசன்ட் அயர்லாந்துல வாழ்ந்துட்டு இருந்தவங்க. அவங்களுக்கும் ஹஸ்பண்ட், குழந்தைங்க எல்லாம் இருந்தது. ஹஸ்பண்டும் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் இறந்தும் போயிட்டாரு. குழந்தைங்களும் இதை உடல்நிலை சரியில்லாம இறந்து போயிட்டாங்க. ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை. இப்ப நமக்கு என்னதான் வழி அப்படிங்கும் போதுதான் இந்த தியோசபிக்கல் மூவ்மெண்டோட ஹிஸ்டரி தெரிய வருது நம்ம ஆனி பெசன்ட். இது தொடங்கினது யுஎஸ்ல, இவங்க இருக்கிறது அயர்லாந்துல. அயர்லாந்து ஏற்கனவே அடிமையான ஒரு நாடு, ஆங்கிலேயர்களுக்கு கீழே. அப்படி இருக்கக்கூடிய சமயத்துல இந்த செய்தி தெரிஞ்சு இந்த அமைப்போட நோக்கம் ரொம்ப நல்லா இருக்கு, நாமளும் அமைதியான ஒரு வாழ்க்கையை வாழ்றதுக்கு இதே பின்பற்றிடலாமே அப்படின்னு சொல்லி அங்க யுஎஸ்க்கு போய் அவங்க இந்தியாவுக்கு வர்றாங்கன்னு தெரிஞ்சதுமே அப்படியே கூடவே டிராவல் பண்ணி இந்தியாவுக்கு வந்துட்டாங்க ஆனி பெசன்ட். ஆனி பெசன்ட் இந்தியாவுக்கு வந்தது 1893. யாருங்க இது அன்மியூட் பண்ணிருக்கிறது? அதாவது நீங்க கவனிக்கல அப்படின்னாலும் பிரச்சனை இல்ல, அதை அன்மியூட் பண்ணி மத்தவங்களுக்கும் தொந்தரவு கொடுக்கறதுக்கு பதிலா சும்மா இருந்துடலாம் இல்லையா? அன்மியூட் ஆகுறது கூட தெரியாம இருக்கிறீங்கன்னா அப்புறம் நீங்க என்ன எழுத போறீங்க அதுல கிளாஸ்ல? சரி, 1893ஆம் ஆண்டு அன்னி பெசன்ட் இந்தியாவிற்கு வந்தார். இந்தியாவிற்கு வந்து சேர்ந்தார். இது அப்படியே இந்த தியோசபிக்கல் மூவ்மெண்ட் ட்ராக் பண்ணி அவங்களும் இந்தியாவுக்கு வந்தாச்சு. இங்க இந்தியாவுல தொடங்கப்பட்ட இந்த தியோசபிக்கல் மூவ்மெண்டோட அப்ஜெக்டிவ் என்ன, என்ன நோக்கத்திற்காக? காமனா யுனிவர்சல் பிரதர்ஹுட் அப்படின்னா அது எல்லாமே முடிஞ்சிருமா? கண்டிப்பா இல்ல. அப்போ என்ன அப்படின்னா, எல்லோரும் சகோதரத்துவமா இருக்கணும்னா என்ன அர்த்தம்? இங்க எந்த விதமான பிரச்சனையும் இருக்கக்கூடாது. அப்ப பிரச்சனைனா இங்க என்ன இருக்கு முதல்ல? முதல்ல சின்ன வயசுலயே திருமணம் முடிச்சு வச்சுட்டாலே அவன் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு. அப்புறம் எங்க வாழ்றது? வாழ்ந்தா தானே சகோதரத்துவத்தோட வாழ்றது. வாழ்றதுக்கே வழி இல்லையே. அப்போ இதோட முதல் நோக்கம் சைல்டு மேரேஜை எதிர்க்கணும். அப்போஸ் சைல்டு மேரேஜ். இங்க அவ்வளவு பிரச்சனை இருக்கு. அப்ப எல்லாத்தையும் எதிர்க்கணும்னு முடிவு பண்ணியாச்சு. முதலாவது குழந்தை திருமணத்தை எதிர்த்து. அடுத்து பார்த்தா ஜாதி. கொஞ்சம் நிமிர்ந்தா அடுத்த ஒரு பிரச்சனை காஸ்ட் டிஸ்கிரிமினேஷன். ஜாதிய பாகுபாட்டை எதிர்த்தல். காஸ்ட் டிஸ்கிரிமினேஷன் அதையும் அப்போஸ் பண்ணணும், எதிர்க்கணும். சைல்டு மேரேஜ் அப்போஸ் பண்ணணும், காஸ்ட் டிஸ்கிரிமினேஷனை எதிர்க்கணும், ஜாதிய பாகுபாட்டை எதிர்க்க வேண்டும்.
இன்னொன்னு இங்க எதை முக்கியமா செய்ய வேண்டியது இருக்கு அப்படின்னா, விதோ ரீமேரேஜ். அதை கண்டிப்பா நம்ம சப்போர்ட் பண்ணணும். விதோ ரீமேரேஜ். இது வந்து நான் எக்ஸாம்பிளுக்கு இந்த பாயிண்ட் எல்லாம் எழுதுறேன். உண்மையிலேயே நம்ம இந்த தியோசபிக்கல் சொசைட்டினா நம்ம மைண்ட்ல வர்றது என்னன்னா, இங்க இருக்கக்கூடிய அத்தனை பிரச்சனைகளையும் உள்ளடங்கும். இப்ப எக்ஸாம்பிளுக்கு இங்க சதி இருந்தா அதையும் எதிர்க்கணும்னு சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி பாலிகேமி இருக்கு, அதையும் எதிர்க்கணும். அப்புறம் பிரம்ம சமாஜம் கிட்டத்தட்ட எப்படி இருந்ததோ அந்த மாதிரி எல்லாமே இவங்களோட தான். ஏன்னா அப்படி எல்லா பிரச்சனையும் தீர்த்தா தானே இங்க நாம எல்லாரும் ஒண்ணா வாழ முடியும். அப்ப இவங்களோட நோக்கம் எல்லாரும் சகோதரர்களை இருக்கணும்னா இங்க எந்த விதமான பாகுபாடும் இருக்கக்கூடாது. இங்க ஏன்னா நிறத்தால இன்னும் சொல்லணும்னா ப்ரீஜுடைஸ்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, நிற பாகுபாடு, கருப்பினம் வெள்ளையினம், இந்த மாதிரி எந்த பாகுபாடு இருக்காது, எல்லாரும் ஒண்ணா இருக்கணும் அப்படிங்கிறதா இதோட நோக்கம். இப்படின்னு 1882ல இந்த வந்த அமைப்பு நம்ம அச்ச சோல்காட் வழி நடத்திட்டு இருந்தாரு. எப்போ வரைக்கும்? 1907 வரைக்கும். 1907ஆம் ஆண்டு ஹச்ச சோல்காட் இறந்துட்டாரு. ஹச்ச சோல்காட் டை. அவர் இறந்ததுக்கு அப்புறம் 1907ஆம் ஆண்டுல இருந்து இந்த தியோசபிக்கல் மூவ்மெண்ட் பிரம்ம ஞான சபையை வழிநடத்தினது ஆனி பெசன்ட் அம்மையார் தான். அவர் இறந்ததுக்கு அப்புறம் இந்த அமைப்பை தமிழ்நாட்டுல வழி நடத்தினது ஆனி பெசன்ட். இவங்க தான் வழி நடத்தினது. இவங்க இந்தியாவுக்கு வந்தது எப்போ? 1893. இந்த அமைப்புக்கு தலைமை ஏற்றது எப்போ? 1907. இடையில நிறைய ஸ்கூல் அதெல்லாம் தொடங்கியிருக்காங்க. எக்ஸாம்பிளுக்கு 1898ஆம் ஆண்டு இவங்க தொடங்கினதுதான் சென்ட்ரல் ஹிந்து காலேஜ், மத்திய இந்து கல்லூரி. சென்ட்ரல் ஹிந்து காலேஜ், மத்திய இந்து கல்லூரி. இந்த கல்லூரியை 1898ல தொடங்கி இத மதன் மோகன் மாளவியாவுக்கு அன்பளிப்பாக கொடுத்து விட்டார். கிஃப்டட் டு மதன் மோகன் மாளவியா. சார் எங்க சார் கிஃப்டட் டு காலேஜ்? பெனாரஸ்லிங்க. இருங்க, அது இன்னும் வருது, கதை வருது. சரியா? சென்ட்ரல் ஹிந்து காலேஜ் அப்படிங்கிறத தொடங்கிட்டு அத மதன் மோகன் மாளவியாவுக்கு கொடுத்தாச்சு. அப்புறம் அவர் என்ன பண்ணாரு அப்படின்னா, இந்த காலேஜ நிறைய ஃபண்ட் கலெக்ட் பண்ணி 1916ல பனாரஸ் ஹிந்து யூனிவர்சிட்டியா மாத்திட்டாரு. பனாரஸ் ஹிந்து யூனிவர்சிட்டி. பனாரஸ் ஹிந்து யூனிவர்சிட்டியா மாத்தியாச்சு. இது 1916. இந்த யூனிவர்சிட்டியா மாத்துறதுக்கு நிறைய பேர்கிட்ட ஃபண்ட் கலெக்ட் பண்ணியிருப்பாரு மதன் மோகன் மாளவியா. அப்படி நிறைய பேர்கிட்ட பணம் வாங்கி தான் இந்த யூனிவர்சிட்டியை தொடங்கினதுனால மதன் மோகன் மாளவியாவுக்கு இருக்கக்கூடிய ஒரு டைட்டில் தான் பிரின்ஸ் ஆஃப் பெகர்ஸ், பிச்சைக்காரர்களின் இளவரசர் அப்படிங்கிற ஒரு பட்டம். பிச்சைக்காரர்களின் இளவரசர். அப்புறம் ஆனி பெசன்ட் அம்மையார் இதெல்லாம் நம்ம ஏற்கனவே இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட்ல சொல்லியிருப்போம். 1916ல தான் முதல்ல ஹோம் ரூல் மூவ்மெண்ட் அப்படின்னு ஒண்ணு தொடங்கி அப்புறம் அவங்களுடைய போராட்டம் இந்திய மக்களுக்குன்னு சுய ஆட்சி வேணும்னு அவங்க ஒரு பக்கம் போராடினாங்க. அந்த ஹிஸ்டரியெல்லாம் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். சரியா? இப்போ 1916ல இந்த யூனிவர்சிட்டியை தொடங்கினது மதன் மோகன் மாளவியா. அவருக்கு கிடைச்ச பட்டம் தான் பிச்சைக்காரர்களின் இளவரசர். சரியா? இதோட தியோசபிக்கல் மூமெண்டோட கதை முடிஞ்சது. அடுத்து என்ன அப்படின்னா, யங் பெங்கால் மூமெண்ட். யங் பெங்கால் மூமெண்ட், இளம் வங்காள இயக்கம். இளம் வங்காள இயக்கம். சரி, இந்த இளம் வங்காள இயக்கம் அப்படிங்கிறத தொடங்குனது ஹென்றி விவியன் டெரோசியோ. ஹென்றி விவியன் டெரோசியோ. இந்த டெரோசியோ அப்படிங்கிற பேர் இருக்கு இல்லையா, இவர் ஒரு காலேஜ்ல ப்ரொஃபஸரா வேலை பார்த்துட்டு இருக்காரு. ப்ரொஃபஸர் அப்படின்னா பயங்கரமான ஒரு ரெவல்யூஷனரி ப்ரொஃபஸர். பேசும்போதே இந்த நாட்டுல இருக்கக்கூடிய அரசியலையும் இந்த நாட்டுல மக்கள் படக்கூடிய கஷ்டத்தையும் இந்த மாணவர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கிறவர் தான் இந்த ஹென்றி விவியன் டெரோசியோ அப்படிங்கிறவர். ஆக்சுவலா இவர் பார்த்தோம்னா ஸ்காட்லாந்துல ஒரு வாட்ச் வித்துட்டு இருந்த ஒரு ஆளு. இங்க வந்து இங்க இருக்கக்கூடிய கல்வி நிலையங்கள்ல கல்வி எல்லாம் ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கிட்டு காலேஜ்ல ப்ரொஃபஸர்களுக்கு வளர்ந்துட்டாரு இந்த ஹென்றி விவியன் டெரோசியோ. இங்க காலேஜ்ல கல்கட்டால வேலை பார்த்துட்டு இருக்காரு. கல்கட்டால ப்ரொஃபஸரா இருக்கிறார். ஓகே, கல்கட்டால ப்ரொஃபஸரா வேலை பார்த்துட்டு இருக்கிறாரு. அங்க இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு எல்லாம் ரெவல்யூஷனரி தாட்ஸை மட்டும்தான் கொடுக்கறது அவரோட வேலை. இவர் இருக்கக்கூடிய காலம் எப்போ அப்படின்னா 1826ல இருந்து 1831 வரைக்கும் அங்க ப்ரொஃபஸரா இருக்கிறார் கல்கட்டா காலேஜ்ல. கல்கட்டால ஹிந்து காலேஜ் இருக்கு இல்லையா, அங்கதான். சரி, இவர் வேலை பார்த்துட்டு இருந்தவர் அமைதியான முறையில இருந்தா பிரச்சனை இல்லை. ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பயங்கரமான ஒரு ஃபேன் பேஸ் உருவாயிடுச்சு.
கல்கட்டால இவரை ஃபாலோ பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு அந்த அமைப்புக்கு பேர் என்ன அப்படின்னா டிரோஜான்ஸ் அப்படின்னு பேர். டிரோஜான்ஸ் அப்படின்னாலே இந்த ஹேன்ரி விவியன் டிரோசியோவை ஃபாலோ பண்ணக்கூடிய ஆட்கள் அப்படின்னு அர்த்தம். சரியா? இதனாலதான் இளம் வங்காள இயக்கம் அப்படின்னு இதுக்கான பேரு. இவரும் கிட்டத்தட்ட நம்ம ராஜாராம் மோகன் ராய் இருக்கார் இல்லையா, அவரை ஃபாலோ பண்ண ஒரு ஆள் தான் ஹென்ரி விவியன் டெரோசியோ. ஃபாலோ ராஜாராம் மோகன் ராய். ராஜாராம் மோகன் ராய் பின்பற்றின ஒருத்தர். அது போக வேற எதை பின்பற்றினார் அப்படின்னா, இந்த உலகத்துல நிறைய புரட்சிகள் எடுத்துக்காட்டா இருந்தாலும் பிரெஞ்சு ரெவல்யூஷன் பல நம்மளுடைய அரசியலமைப்புக்கு எடுத்துக்காட்டு பிரெஞ்சு புரட்சி தான். அந்த பிரெஞ்சு ரெவல்யூஷன் நடந்தது 1789ஆம் ஆண்டு. இந்த பிரெஞ்சு புரட்சியில வைக்கப்பட்ட 3 முக்கியமான முழக்கங்கள் தான் லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி, ஃப்ராட்டர்னிட்டி. சுதந்திரம், சமத்துவம், லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி, அப்புறம் ஃப்ராட்டர்னிட்டி, சகோதரத்துவம். லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி, ஃப்ராட்டர்னிட்டி. சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் அப்படிங்கிற இந்த முழக்கம் இது அப்படியே ஃபாலோ பண்ணவர் யாரு? நம்ம ஹென்ரி விவியன் டெரோசியோ. பிரெஞ்சு புரட்சியும் பின்பற்றினார், அதே மாதிரி ராஜாராம் மோகன் ராயும் பின்பற்றின ஒரு ஆளு. இவர் என்ன பண்ணார் அப்படின்னா, எல்லாரும் இந்த பிராமின்ஸ் எல்லாம் நிறைய வந்து அந்த காலேஜ்ல படிச்சிட்டு இருக்காங்க. இவர் என்ன பண்ணாரு, நல்லா வைனை குடிக்கணும், அதே மாதிரி பீஃப் சாப்பிடணும் அப்படின்னு எல்லாத்தையும் பயங்கரமா என்கரேஜ் பண்ணிட்டு இருக்காரு. இது இப்படி பண்ணுனா அங்க இருக்கக்கூடிய பிராமினோட பேரண்ட்டுக்கு எப்படி தோணும்? அதனால இவர் இருந்த நாங்க காலேஜுக்கு அனுப்ப மாட்டோன்ற அளவுக்கு பயங்கரமான ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு. இன்னொன்னு இவர் வேற என்ன போராடினார் அப்படின்னா, அங்க இருக்கக்கூடிய பெண்களுக்கு கல்வி பயங்கரமா மறுக்கப்பட்டிருக்கு. அப்ப முதல்ல நீங்க என்ன பண்ணணும், ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் போராடுறது இருந்ததுன்னா முதல்ல இங்க பெண்களுக்கு கல்வியை கொடுக்கணும், விமன் எஜுகேஷன். அப்படி கொடுத்தீங்கன்னா இங்க சைல்டு மேரேஜ் அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்கா எபோலிஷ் ஆயிடும் அப்படின்னு இந்த 2 முக்கியமான காரணங்களை கையில் எடுத்து போராடினவர் தான் இந்த ஹென்ரி விவியன் டெரோசியோ. இப்படின்னு போராடினாரு. ஆனா என்ன, இவருக்கு என்னதான் யங்ஸ்டர் சப்போர்ட் இருந்தாலும் சரி, காலேஜ்ல வேலை பார்த்தா தானே வீட்டுல சாப்பிட முடியும். காலேஜ்ல வேலை பார்க்கறதுக்கு பேரண்டோட ப்ரெஷரு, எதனால ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் அனுப்ப மாட்டோம், இவரு எங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸை தவற வழி நடத்துறாரு அப்படின்னு சொல்லி. அது போக இவருடைய புரட்சி பாதை கல்லூரிக்கு ஏத்துக்கல. 1831 வரைக்கும் தான் வேலை பார்த்தாரு. அப்புறம் 31ல வெளில வந்தாரு. காலரா பயங்கரமான காலரா தாக்கி 1831லயே காலரா நோய் வாய்ப்பட்டு இறந்தும் போயிட்டாரு. காலரா நோய் வாய்ப்பட்டு இறந்தும் போயிட்டாரு 1831லயே. பயங்கரமான ஒரு மனுஷன் இல்லையா? எங்கிருந்தோ வந்து இந்திய நாட்டுல இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை போராடிட்டார் இல்லையா? இவரை நம்மளுடைய சுரேந்திரநாத் பானர்ஜி அப்படிங்கிற லீடர். சுரேந்திரநாத் பானர்ஜி அவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னா, யார? நம்ம ஹென்ரி விவியன் டெரோசியோவை. he is the pioneer of he is the pioneer of modern civilization of Bengal. நவீன வங்காள நாகரிகத்தின் முன்னோடி. நவீன வங்காள நாகரிகத்தின் முன்னோடி. நவீன வங்காள நாகரிகத்தின் முன்னோடி அப்படின்னு சொன்னவர் சுரேந்திரநாத் பானர்ஜி. இது ஹென்ரி விவியன் டிரோசியோட அமைப்பான யங் பெங்கால் மூவ்மெண்ட். அப்புறம் அவர் 1831லயே இறந்து போயிட்டாரு. ஒட்டுமொத்த வாழ்நாளை கணக்கு பார்த்தோம்னா அதிகபட்சமா இவர் 22 வருஷமா எவ்வளவுதான் உயிர் வாழ்ந்திருக்கிறார். சரியா? அடுத்த அமைப்பு தேவ சமாஜ். தேவ சமாஜ் இது தொடங்கப்பட்டது 1887. தேவ சமாஜம் இதை தொடங்கினவர் சிவ் நாராயண் அக்னிஹோத்ரி. சிவ் நாராயண் அக்னிஹோத்ரி. இந்த தேவ சமாஜம் அப்படிங்கிற இந்த அமைப்பு கிட்டத்தட்ட நம்ம ராஜாராம் மோகன் ராய் இருந்தார் இல்லையா, அவர் கூடவே டிராவல் பண்ண ஒரு ஆள் தான். அப்புறம் தான் அவர் இறந்து அந்த அமைப்பு எல்லாம் அப்படி இப்படின்னு பிரிஞ்சதுக்கு அப்புறம் 1887ல இவரை தமக்குன்னு ஒரு தனி அமைப்பு வேணும்னு தொடங்கிட்டாரு. இவர் இந்த அமைப்பை தொடங்கினது லாகூர், அதாவது பஞ்சாப் தொடங்கினது இந்த அமைப்பு. இவரோட நோக்கமும் என்ன அப்படின்னா பிரம்ம சமாஜத்துக்கு ஆதரவு தெரிவிக்கிறதா. இந்த அமைப்பு பிரம்ம சமாஜத்துக்கு கிட்டத்தட்ட ஆதரவா இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. சப்போர்ட் டு பிரம்ம சமாஜம். இன்னொன்னு, இந்த பிரம்ம சமாஜத்தோட கருத்து என்ன? கடவுள் ஒருவரே அப்படிங்கிற ஒரு கோட்பாடு. அதே கோட்பாடை வழிநிறுத்தி தான் இவங்களும் வந்தது. இது போக இவங்களோட கொள்கை வேற என்னவா இருந்தது அப்படின்னா,
நம்ம காந்தியோட கொள்கையான நான் வயலன்ஸ், வன்முறை கூடவே கூடாது, அகிம்சை மட்டுமே கடைபிடிக்கணும் ஒண்ணு. அதே மாதிரி இந்த லஞ்சம் அப்படிங்கிற ஒண்ணு இருக்கவே கூடாது. நாட் அக்செப்டிங் பிரைப், லஞ்சம் வாங்கவே கூடாது, லஞ்சத்தை ஏற்றுக்கொள்ளவே கூடாது. நான்வெஜ் கூடவே கூடாது, அவாய்ட் நான்வெஜ், இறைச்சி கூடாது. அதே மாதிரி சைல்டு மேரேஜுக்கு அகைன்ஸ்டா இருந்தார்கள். குழந்தை திருமணத்திற்கு எதிராக இருந்தவர். இப்படின்னு இந்த அமைப்போட நோக்கம் இதுதான். பிரம்ம சமாஜத்தை அப்படியே ஆதரவா இருந்த ஆட்கள் தான் இந்த தேவ சமாஜம். தொடங்கினவர் சிவநாராயண் அக்னிஹோத்ரி, தமிழ்ல சிவ நாராயண் அக்னிஹோத்ரி. தொடங்கப்பட்ட வருடம் 1887. சரியா? இது ஒரு சின்ன அமைப்பு தான், ரொம்ப பெரிய அமைப்பெல்லாம் கிடையாது. அடுத்து இஸ்லாமிய சீர்திருத்த இயக்கம், இஸ்லாமிக் ரெஃபார்ம் மூவ்மெண்ட்ஸ். இஸ்லாமிய சீர்திருத்த இயக்கம், இஸ்லாமிக் ரெஃபார்ம் மூவ்மெண்ட்ஸ். இந்த இஸ்லாமிக் ரெஃபார்ம் மூவ்மெண்ட்ஸ்ல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது அலிகார் மூவ்மெண்ட், அலிகார் இயக்கம். அலிகார் இயக்கம், தமிழ்ல அலிகார் இயக்கம். இந்த அலிகார் இயக்கம் மட்டும்தான் வித்தியாசமான ஒரு பாதையில பயணித்தது. ரிமைனிங் இருக்கக்கூடிய அத்தனை இஸ்லாமிய சீர்திருத்த இயக்கங்களும் இந்த அலிகார் இயக்கத்தை எதிர்க்க தான் செஞ்சாங்க. அந்த அளவுக்கு இவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, இந்த அலிகார் இயக்கத்தை தோற்றுவித்தவர் சையது அகமது கான். சையது அகமது கான். இது தோற்றுவிக்கப்படுற வருடம் 1875. அப்போ 1875ல ஆரிய சமாஜமும் 1875, தியோசபிக்கல் மூவ்மெண்ட்டும் 1875, அலிகார் மூவ்மெண்ட்டும் 1875. சரியா? சரி, இந்த சையது அகமது கான் அப்படிங்கிற ஒருத்தர் தான் தொடங்கினவர். இங்க நம்ம பகதூர் ஷா டூ அப்படின்னு ஒருத்தர், அவர் தான் கடைசி முகலாய பேரரசர், 1857 வரைக்கும் வாழ்ந்தவர். இந்த முகலாயர்களோட வம்சத்துல அவையில நிறைய நோபல்ஸ் பிரபுக்கள் இருந்திருப்பாங்க இல்லையா? அந்த பிரபுக்கள் தான் இந்த சையது அகமது கானோட முன்னோடிகள்லாம் முகலாயர்களோட அவையில பிரபுக்களா இருந்த ஆட்கள் தான். அந்த வாரிசுல வந்தவர் தான் இந்த சையது அகமது கான் அப்படிங்கிறவர். அப்ப இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, முகலாய வம்சம் எல்லாம் முடிஞ்சு போச்சு, இனி இங்க ஆட்சிங்கிறது யாரு? ஆங்கிலேயர்கள் தான். அப்ப நாம ஆங்கிலேயர்களோட தான் டிராவல் பண்ண வேண்டியது இருக்கு. அப்போ நாம இந்த உலகத்தை வெற்றி அடையணும் அப்படின்னா நமக்கு ஆங்கிலம் அப்படிங்கிறது கண்டிப்பா தேவையான ஒண்ணு. அதனால இஸ்லாமியர்கள் எல்லாரும் முக்கியமா மேற்கத்திய கல்வி முறையை நம்ம கையில எடுத்துக்கணும் அப்படின்னு சொன்னவர் இந்த சையத் அகமது கான். He asked Muslims to accept Western science அல்லது வெஸ்டர்ன் எஜுகேஷன், மேற்கத்திய கல்வி முறையை ஏற்றுக்கொள்ளுமாறு வலியுறுத்தினார் சையது அகமது கான். மேற்கத்திய கல்வி முறையை ஏற்றுக்கொள்ளுமாறு வலியுறுத்தினார் சையது அகமது கான். அப்போ வெஸ்டர்ன் எஜுகேஷனை ஏன் இவர் அக்செப்ட் பண்ண சொல்றாரு அப்படின்னா, இன்னொன்னு இவருக்கும் மத்தவங்களுக்கு என்ன வேறுபாடுனா, எல்லா இஸ்லாமிய அமைப்புகளும் சொன்னது என்னன்னா, நம்மளுடைய குரான்ல எல்லாமே இருக்கு, நாம ஏன் மேற்கத்திய கல்வி முறையை கையில் எடுக்கணும் அப்படிங்கிறதான். ஆனா இவர் சொன்னது என்ன அப்படின்னா, மேற்கத்திய கல்வி முறையை நாம கையில் எடுத்தாதான் இங்கிலீஷை நம்மளால நிறைய கத்துக்க முடியும். இங்கிலீஷை கத்துக்கிட்டோம்னா உலகம் முழுக்க போய் நம்ம வாழலாம், இல்ல உலகத்தையே ஆளலாம். அதனால முதல்ல நாம எல்லாரும் இங்கிலீஷை கத்துக்கணும் அப்படின்னாரு. சரி, இது இங்கிலீஷை கத்துக்கணும்னு கல்வி ரீதியா சீர்திருத்தம் அப்படிங்கிறது. இன்னொன்னு, இவருடைய சீர்திருத்தம் எதுலலாம் இருந்தது அப்படின்னா, சோசியல், சமூகத்து அளவுல சீர்திருத்தம் இருந்தது. இது எல்லாமே என்னது, முஸ்லிம்களுக்கானது. சமூக அளவுல சீர்திருத்தம், அரசியல் ரீதியான சீர்திருத்தம், அப்புறம் கல்வி ரீதியான சீர்திருத்தம். இது எல்லாமே இஸ்லாமியர்களுக்கு மட்டும்தான், பொதுவா எல்லாத்துக்கும் கிடையாது. சரியா? இஸ்லாமியர்களுக்கு சமூக அளவிலான சீர்திருத்தம், அரசியல் ரீதியான சீர்திருத்தம், கல்வி ரீதியான சீர்திருத்தம். இன்னும் சொல்லணும் அப்படின்னா, இப்ப பர்தா சிஸ்டம் எல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் கூடாது அப்படின்னு சொன்னவரு நம்ம சையத் அகமது கான். அப்ப அது சமூக ரீதியான சீர்திருத்தம். அரசியல் ரீதியான என்ன, நாம இங்க இந்துக்களுக்கு இணைய நாமளும் வாழணும் அப்படின்னா நமக்குன்னு அரசியல் அதிகாரம் கையில வரணும், அது அரசியல் ரீதியான சீர்திருத்தம். கல்வி ரீதியானது நம்ம மேற்கத்திய கல்வி முறையை கையில் எடுக்கணும். இப்படின்னு சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, அவருடைய நோக்கம் மீண்டும் இந்த இஸ்லாமிய தலைமுறையை மீட்டெடுக்கணும் அப்படிங்கிறது. அப்போ இவரு எதெல்லாம் எதிர்த்தாரு அப்படின்னா, இங்க இஸ்லாமியர்கள் பயங்கரமா கடைபிடிக்கக்கூடிய பர்தா சிஸ்டத்தை பயங்கரமா எதிர்த்தார். பர்தா, திருமணம் முடிக்கக்கூடிய பலதார திருமணத்தையும் எதிர்த்தார். பலதார திருமணம்.
இன்னொன்னு சின்ன வயதிலே திருமணம் முடிஞ்சு வைக்கிறதுனால டிவோர்ஸ் நடக்குது. அந்த ஏர்லி டிவோர்ஸ் அதையும் எதிர்த்தார். எல்லாம் எதிர்த்தவாறு இந்த சையது அகமது கான் அப்படிங்கிறவர். இப்போ ஆங்கிலத்தை கத்துக்கிட்டா இந்த உலகத்தை எங்க வேணாலும் வேலை கிடைக்கும், நம்ம அந்த உலகத்தை ஆளலாம். சீர்திருத்தத்தை நிறைய பண்ண வேண்டியிருக்கு இந்த சமூகத்துல. பரதம் அணியக்கூடாது, பலதார திருமணம் கூடாது, சீக்கிரமே இந்த டிவோர்ஸ் நடக்கிற விஷயம்லாம் நடக்கக்கூடாது. இதுக்கு என்னெல்லாம் பண்ணலாம்? கல்வியில நம்ம சீர்திருத்தம் கொண்டு வரணும் அப்படின்னாலும் என்ன பண்ணணும்? முதல்ல மேற்கத்திய கல்வி, மேற்கத்திய அறிவியல் நமக்கு கிடைக்கணும்னா என்ன பண்ணணும்? மேற்கத்திய அறிவியல் எப்படி இருக்கு? ஆங்கிலத்துல இருக்கு. நமக்கு ஆங்கிலம் தெரியாது இஸ்லாமியர்களுக்கு. அப்ப நாம என்ன பண்ணணும்? எல்லா ஆங்கில மொழியில இருக்கக்கூடிய எல்லா அறிவியலையும் உருது மொழிக்கு மொழிபெயர்க்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டார். 1864ஆம் ஆண்டு டிரான்ஸ்லேஷனல் சொசைட்டி அப்படின்னு ஒரு அமைப்பு தொடங்கினார். டிரான்ஸ்லேஷனல் சொசைட்டி அல்லது சயின்டிபிக் சொசைட்டி. மொழிபெயர்ப்பு கழகம் அல்லது அறிவியல் கழகம் அப்படின்னு ஒரு அமைப்பு தொடங்கினார். இந்த அமைப்போட நோக்கம் என்ன அப்படின்னா, ஆங்கில மொழியில இருக்கக்கூடிய, இங்கிலீஷ்ல இருக்கக்கூடிய சயின்ஸ் இருக்கு இல்லையா, ஆங்கில மொழியில் எழுதப்பட்ட அறிவியலை அதை எல்லாத்தையும் டிரான்ஸ்லேட்டட் டு உருது, உருது மொழிக்கு மொழிபெயர்த்தார். அந்த மொழிபெயர்ப்பதற்கான ஒரு அமைப்பு தான் இந்த டிரான்ஸ்லேஷனல் சொசைட்டி அல்லது சயின்டிபிக் சொசைட்டி, டிரான்ஸ்லேட்டட் இன்டு உருது. அப்போ ஆங்கில மொழியில் இருக்கக்கூடிய அறிவியலை உருது மொழியில் மொழிபெயர்ப்பதற்காக தொடங்கப்பட்டதுதான் இந்த டிரான்ஸ்லேஷனல் சொசைட்டி அல்லது சயின்டிபிக் சொசைட்டி. இது 1864 தொடங்குறது. அடுத்து 1875ஆம் ஆண்டு 1875ஆம் ஆண்டு அலிகார் அப்படிங்கிற இடத்துல ஒரு நவீன பள்ளி ஒன்றை நிறுவினார். அலிகார் மாடர்ன் ஸ்கூல், நவீன பள்ளி ஒன்றை நிறுவினார் அலிகார் அப்படிங்கிற இடத்துல. இதுவும் 1875 தான். அப்புறம் தான் இந்த நவீன பள்ளி அப்படிங்கிறத 1877ஆம் ஆண்டு முகமதியன் ஆங்கிலோ ஓரியண்டல் காலேஜ் அப்படின்னு மாத்திட்டார். முகமதியன் ஆங்கிலோ ஓரியண்டல் காலேஜ், ஆங்கிலோ ஓரியண்டல் கல்லூரி அப்படின்னு பெயர் மாத்தியாச்சு. இப்ப காலேஜா இருந்தத 1920ஆம் ஆண்டு அலிகார் யூனிவர்சிட்டியா மாத்திட்டார். அலிகார் யூனிவர்சிட்டியாக மாற்றப்பட்டது. அலிகார் பல்கலைக்கழகமாக மாற்றப்பட்டது. இது 1920ல. 1875ல நவீன பள்ளியா இருந்தது. 1877ல முகமதியன் ஆங்கிலோ ஓரியண்டல் கல்லூரியா இருந்தது, முகமதியன். 1920ல அது அலிகார் பல்கலைக்கழகமா மாறியது. அலிகார் அப்படிங்கிறது எங்க இருக்கு? உத்தரப்பிரதேசத்துல இருக்கு. சரியா? அலிகார். இது போக அவரே ஒரு சொந்தமா பத்திரிகையும் வச்சிருந்தார். பத்திரிகை அல்லது பத்திரிகைன்னு எழுதிங்க, நியூஸ் பேப்பர். அதோட பேரு தாதிப் உல் அக்லக். தாதிப் உல் அக்லக். அக்லக். தாதிப் உல் அக்லக். இது அவருடைய நியூஸ் பேப்பர். இப்படி எல்லாம் வாழ்ந்த ஒரு ஆள் தான் இந்த சையத் அகமது கான். அது போக இவரை வேற எங்க நம்ம பார்த்திருப்போம் அப்படின்னா, 1886ஆம் ஆண்டு முகமதன் எஜுகேஷன் கான்பரன்ஸ் ஒண்ணு தொடங்கி இருப்பாரு. சரியா 20 வருடம் கழிச்சு 1906ஆம் ஆண்டு ஆல் இந்தியா முஸ்லீம் லீக் அப்படின்னு ஒண்ணு தொடங்குறதுக்கும் அது காரணமாக இருந்தது. இதெல்லாம் நம்ம ஸ்டார்டிங்லேயே பார்த்திருப்போம். அந்த 1885ல இருந்து 1950 வரைக்கும் பார்க்கும்போது இதையும் சேர்த்து பார்த்திருப்போம் இல்லையா? ஓகே. இது இஸ்லாமிய சீர்திருத்த இயக்கத்துல முக்கியமான ஒரு அமைப்பு அலிகார் இயக்கம் 1875. அகமதியா மூமெண்ட். அகமதியா மூமெண்ட் இது நடந்தது 1889. சரி, இதோட நோக்கம் என்ன அப்படின்னா, மதத்துக்கு முதல்ல சுதந்திரமும் வேணும், அதே சமயத்துல நம்ம மதத்தை பாதுகாக்கணும். முக்கியமான நோக்கம் மதத்தை பாதுகாத்தல், டு டிஃபெண்ட் இஸ்லாம். ஏன் மதத்தை பாதுகாக்கணும்? அப்ப ஏதோ பிரச்சனையா இருந்தா தானே பாதுகாக்க முடியும். என்ன பிரச்சனை அப்படின்னா, இஸ்லாம் மதத்துல இருந்து நிறைய கன்வெர்ட் ஆயிட்டே இருக்காங்க. ஒண்ணு கிறிஸ்டியானிட்டி பக்கம் கன்வெர்ட் ஆகுறாங்க, கிறிஸ்துவ மதத்துக்கு கன்வெர்ட் ஆயிட்டு இருக்காங்க. இன்னொன்னு இந்த ஆரிய சமாஜம் இந்த மாதிரி கோட்பாடு இருக்கு இல்லையா, அது ரிலேட்டட் அதை கேட்டு இந்த இஸ்லாத்துல இருந்து மதம் மாறிட்டு இருக்காங்க. அப்ப ஆரிய சமாஜமும் ஒரு காரணம். ஏன்னா ஆரிய சமாஜத்துல தானே தயானந்த சரஸ்வதி சுத்தி மூவ்மெண்ட் ஒண்ணு தொடங்குனாங்க. அதுல தானே ஹிந்து மதத்தை புனிதப்படுத்தணும்னு சொல்லி கவுண்டர் கன்வர்ஷன் அப்படின்னு ஒண்ணு பார்த்தோம் இல்லையா? அப்ப எதிர் மத மாற்றம் அதை சொன்னதும் பாதி பேர் இஸ்லாத்துல இருந்து விலக ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ நம்ம இஸ்லாத்தை பாதுகாக்கிறத தவிர வேற வழி இல்லை. அதுக்காக தொடங்கப்பட்டது இந்த அகமதியா மூவ்மெண்ட் 1889.
இதை தொடங்கினவர் தான் மிர்சா குலாம் அகமது. மிர்சா குலாம் அகமது இஸ்லாத்தை பாதுகாப்பதற்காக தொடங்கப்பட்ட அமைப்பு. சரி, அப்போ இவங்க இஸ்லாத்தை பாதுகாக்கிறது அப்படின்றது மட்டும்தான் நோக்கமா அப்படின்னு கேட்டா, இவர் இந்த மிர்சா குலாம் அகமது அப்படிங்கிறவங்க சொன்னது என்ன அப்படின்னா, நாங்க எங்க மதத்தையும் பாதுகாக்கிறோம், அதே சமயத்துல இந்து இஸ்லாமியர் ஒற்றுமையா இருக்கிறது தான் நல்லது அப்படின்னு இந்து இஸ்லாம் ஒற்றுமையை பயங்கரமா வலியுறுத்தின ஒரு ஆளு இந்த மிர்சா குலாம் அகமது. இந்து இஸ்லாம் யூனிட்டி ஒற்றுமையா இருக்கணும்னு நினைச்ச ஒரு ஆள். இது அகமதியா மூமெண்ட் 1889. அடுத்து 1910 அஹ்ரார் மூமெண்ட். அஹ்ரார் இயக்கம். இது எதுக்கு? இது இப்ப இந்த மூமெண்டா இருந்தாலும் சரி, நம்ம அகமதியா மூமெண்டா இருந்தாலும் சரி, ரெண்டு பேரோட நோக்கமுமே அலிகார் இயக்கத்துக்கு எதிரானதான். நான் அதனாலதான் முதல்ல சொன்னேன், இஸ்லாமிய இயக்கங்கள் எத்தனை வந்தாலும் சரி, எல்லாருமே அலிகார் இயக்கத்துக்கு எதிராக தான் இருந்தாங்க. இந்த அமைப்பும் சரி, அப்போஸ்டு அலிகார் மூமெண்ட் எல்லாருமே எதிர்த்தாங்க. எதுக்கு? நம்மளுடைய குரான் தான் எல்லாமே இருக்கு, அப்புறம் எதுக்கு நீங்க வெஸ்டர்ன் எஜுகேஷன் படிக்கணும்னு சொல்றீங்கன்னு இந்த அலிகார் மூமெண்ட்டை எதிர்க்காத ஆட்களே இல்லை, எல்லாரும் எதிர்த்திருந்தாங்க. இப்படின்னு இந்த அஹ்ரார் மூமெண்ட்டை தொடங்கினது யாரு அப்படின்னா, ரிசா கான், ரிசா கான், மசார் உல் ஹக், மௌலானா முகமது அலி, இப்படின்னு இவங்க எல்லாம் சேர்ந்து தொடங்கினதுதான் இந்த அஹ்ரார் மூமெண்ட் அப்படிங்கிறது. இது 1910. இதை பத்தி பெருசா ஒண்ணும் இல்லை, சிம்பிளா இந்த மூமெண்ட் இருந்தது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான். சரியா? இது 1910. அடுத்து இன்னொரு முக்கியமான மூமெண்ட் இருக்கு, தியோபந்து மூமெண்ட். இதுல இருந்து நிறைய முறை கேள்வி வந்துட்டே இருக்கு. தியோபந்த் இயக்கம். இந்த தியோபந்த் மூமெண்ட் அப்படிங்கிறது தொடங்கப்பட்டது 1866. தியோபந்த் மூமெண்ட். அந்த அலிகார் அப்படிங்கிறது எங்க இருக்கு? யூபின்னு பார்த்திருந்தோம் இல்லையா? இதுவும் அதே யூபி தான். யூபியில சஹரான்பூர் அப்படிங்கிற இடம், அங்கதான் தொடங்கப்பட்டது தியோபந்த் இயக்கம். இங்க எப்படி நம்ம இந்த சன்னியாசி அந்த மாதிரி சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி இந்த தியோபந்த் இயக்கம் அப்படிங்கிறது தொடங்கப்பட்டது முஸ்லிம் உலைமாக்களால் தொடங்கப்பட்டது. முஸ்லிம் உலைமாஸ் அவங்க தான் தொடங்குது. சரி, இந்த அமைப்போட நோக்கம் என்ன அப்படின்னா, இஸ்லாமியர்கள் கொஞ்சம் கொஞ்சமா அந்த மதத்தை விட்டு வெளியில வந்துட்டு இருக்காங்க. அப்போ அடுத்த தலைமுறைக்காவது உண்மையான போதிக்கணும். அப்போ இஸ்லாத்தை கொண்டு போய் சேர்க்கணும். அதாவது டு ப்ரொபகேட் பியூர் டீச்சிங்ஸ் ஆஃப் பியூர் டீச்சிங் ஆஃப் குரான் அண்ட் ஹாதிஸ். குரான் அண்ட் ஹாதிஸ். இஸ்லாமியர்களுக்கு குரான் மற்றும் ஹாதிஸை கொண்டு போய் சேர்க்கிறதா இவங்களோட வேலை. அப்போ இத வழிநடத்தினது ரெண்டு முக்கியமான தலைவர்கள் யாரு அப்படின்னா, ஒன்று முகமது காசிம் நானடோவி. முகமது காசிம் நானடோவி. இன்னொன்னு ரஷீத் அகமது கங்கோகி. ரஷீத் அகமது கங்கோகி அப்படின்னு இவங்க ரெண்டு பேரும் தான் முக்கியமான ஆட்கள். இது தொடங்கினது 1866. இதே ஆண்டுல 1866லயே தியோபந்த் பள்ளிக்கூடமும் தொடங்கப்பட்டது. தியோபந்த் ஸ்கூல். இது தொடங்கினது நம்ம சஹரான்பூர் சொன்னோம் இல்லையா, அதே சஹரான்பூர்ல, அதே உத்தரப்பிரதேசல தான் முதல்ல ஃபர்ஸ்ட் ஸ்கூல் தொடங்கினது. சரி, இப்போ இந்த தியோபந்த் ஸ்கூல்ல தொடங்கி இருக்கோம். இதோட நோக்கம் என்ன அப்படின்னா, இந்த ஸ்கூல்ல ஒன்லி டீச்சரா இருக்கணும் அப்படின்னா ஒன்லி முஸ்லீம்கள் மட்டும்தான் டீச்சரா இருக்கணும். அப்போ டீச்சரும் முஸ்லீமா தான் இருக்கணும். ஸ்டூடெண்ட்ஸ் வேற யாரும் கிடையாது, முஸ்லீம்ஸ் மட்டும்தான் படிக்கணும். டீச்சரும் ஸ்டூடெண்ட் முஸ்லீம்ஸ் தான், ஸ்டூடெண்ட்ஸும் முஸ்லீம்ஸ் தான், அவங்க மட்டும்தான். இன்னொன்னு, இங்க நம்மளுடைய குரானை மட்டும்தான் போதிக்கணும். ஒருபோதும் இங்கிலீஷ் அதாவது ஆங்கில கல்வியோ மேற்கத்திய கலாச்சாரம் ஒருபோதும் வந்துடக்கூடாது அப்படின்னு இந்த ஸ்கூல்ல பயங்கர ஸ்ட்ரிக்டா இருந்திருக்காங்க. நோ வெஸ்டர்ன் கல்ச்சர்,
நோ வெஸ்டர்ன் எஜுகேஷன், மேற்கத்திய கல்வி முறையும் கூடாது, மேற்கத்திய கலாச்சாரமும் கூடாது அப்படின்னு பயங்கர தீவிரமா இருந்த ஆட்கள். அப்போ இந்த தியோபந்த் ஸ்கூல் அப்படிங்கிறத தொடங்குறதுக்கு முக்கிய காரணம் இந்த உலை மக்கள், அவங்க தான் இந்த இயக்கத்தை தொடங்கினவங்க. அதோட நோக்கம் என்ன? இந்த இஸ்லாம் மதத்தை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போய் சேர்க்கணும்னா அதுக்கு கல்வியால மட்டும்தான் முடியும். அதற்காக பள்ளிக்கூடமும் தொடங்கியாச்சு. அந்த பள்ளிக்கூடத்துல ஆசிரியர்களும் இஸ்லாமியர்கள் தான், மாணவர்களும் இஸ்லாமியர்கள் தான், வேற யாருக்கு இடம் கிடையாது. அப்போ இவங்களுக்கு கல்வி அப்படிங்கிறது இஸ்லாம் இஸ்லாம் மட்டும்தான் போதிக்க போகுது, வேற எதுவுமே கிடையாது. மேற்கத்திய கல்வி முறையோ மேற்கத்திய கலாச்சார முறையோ ஒருபோதும் திணிக்கப்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தொடங்குனதுதான் இந்த தியோபந்த் மூமெண்ட் அப்படிங்கிறது. சரியா? அடுத்து பார்சி சீர்திருத்த இயக்கம். இஸ்லாமிக் முடிஞ்சு அடுத்து பார்சி ரஃபார்ம் மூமெண்ட். பார்சி சீர்திருத்த இயக்கம். பார்சி சீர்திருத்த இயக்கம், இந்த பார்சி அப்படிங்கிறது கிட்டத்தட்ட பர்சியன்ல இருந்து, பாரசீகத்துல இருந்து வந்த ஆட்கள் இந்தியாவுக்கு. இவங்களுக்கு என்ன அப்படின்னா, இந்த அமைப்பு தொடங்கப்பட்டது 1851 காலகட்டத்தில். அந்த அமைப்போட பேர் என்னன்னா ரகுமாய் மஸ்தயாஸ்னன் சபா. ரகுமாய் மஸ்தயாஸ்னன் சபா, தமிழ்ல சபை அல்லது பார்சி சீர்திருத்த இயக்கம். இந்த அமைப்பு தொடங்கப்பட்டது 1851. சரி, இந்த அமைப்போட நோக்கம் என்ன அப்படின்னா, பார்சி அப்படிங்கிற அந்த மதத்துல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா ஆட்களை வெளியேற ஆரம்பிச்சிட்டாங்க. இங்க நிறைய அவங்களுக்குள்ள பிரச்சனை இருக்கு. அப்ப இந்த மதத்தை நாம சீர்திருத்தம் பண்ணணும். அது போக இங்க குழந்தை திருமணம், அது நிறைய பிரச்சனை இருக்கு. இது எல்லாத்தையும் எதிர்த்து தொடங்கப்பட்ட ஒரு அமைப்பு தான் இந்த பார்சி சீர்திருத்த இயக்கம் அல்லது ரகுமாய் மஸ்தயாஸ்னன் சபா அப்படின்னு பேரு. அப்ப இந்த அமைப்புல இருந்த முக்கியமான தலைவர்கள் யாரு அப்படின்னா, நவ்ரோஜி ஃபுர்தோஜி, நவ்ரோஜி ஃபுர்தோஞ்சி, தாதாபாய் நவ்ரோஜி, தாதாபாய் நவ்ரோஜி, எஸ் பெங்காலி, பெஹ்ராம்ஜி மல்பாரி, பெஹ்ராம்ஜி மல்பாரி, இப்படின்னு இவங்க எல்லாம் இந்த அமைப்புல இருந்த ஆட்கள் தான். அது இந்த பைராம்ஜி மல்பாரி அப்படின்னு இருக்காரு இல்லையா, இவரெல்லாம் அந்த குழந்தை திருமணத்துக்கு எதிராக பயங்கரமா போராடின ஒரு ஆளு இந்த பைராம்ஜி மல்பாரி அப்படிங்கிறவர். இப்படின்னு இதோட நோக்கம் அந்த பார்சி மதத்தை பாதுகாக்கிறதுக்காக தொடங்கப்பட்டதுதான். தொடங்கப்பட்டது 1851. இவங்களுடைய நோக்கம், அதாவது இவங்களுடைய முழக்கமா இருக்கட்டும், சரி போராட்டம் நடத்துனாங்கன்னா வைக்கக்கூடிய முழக்கமா இருக்கட்டும், அவங்களுடைய பத்திரிகையா இருக்கட்டும், அதோட பேரு ராஸ்ட் கோஃப்டர். ராஸ்ட் கோஃப்டர் அப்படின்னா ட்ரூத் டெல்லர், உண்மை பேசுபவர் அப்படின்னு அர்த்தம். RAST, ராஸ்ட். ராஸ்ட் கோஃப்டர், தமிழ்லயும் அப்படியே எழுதிங்க, ராஸ்ட் கோஃப்டர். அவங்களுடைய நியூஸ் பேப்பர் அதுதான், அவங்களுடைய முழக்கமும் அதுதான், உண்மை பேசுவோர் அப்படின்னு. இந்த மாதிரி பார்சி மதத்தை பாதுகாக்கிறதுக்காகவும் சீர்திருத்தம் பண்றதுக்காகவும் தொடங்கப்பட்ட அமைப்பு தான் பார்சி சீர்திருத்த இயக்கம் அல்லது ரகுமாய் மஸ்தயாஸ்னன் சபா. இது பார்சி மக்களுக்கான ஒரு அமைப்பு. அடுத்து சீக்கிய சீர்திருத்த இயக்கம், சீக் ரெஃபார்ம் மூவ்மெண்ட். Once again. அடுத்து சீக்கிய சீர்திருத்த இயக்கம். இந்த சீக்கிய அமைப்புகள்ல ரெண்டு பிரிவு இருந்தது. ஒண்ணு நிரங்காரி, இன்னொன்னு நம்தாரி அப்படின்னு ரெண்டு பிரிவு இருந்தது. ஒண்ணு நிரங்காரி, இன்னொன்னு நம்தாரி அப்படின்னு ரெண்டு பிரிவு இருந்தது. சரி, அங்காரி அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, உருவம் அற்ற வழிபாடு அப்படிங்கிறது இவங்களோட வழிபாடு. உருவமற்ற வழிபாடு, ஃபார்ம்லெஸ், உருவமே கிடையாது, அதுதான் எங்களுடைய வழிபாடு அப்படின்னு சொல்லக்கூடிய ஆட்கள் இந்த நிரங்காரிஸ். இந்த நிரங்காரிஸ் அப்படிங்கிற இந்த அமைப்பு வழிநடத்துறது யாரு அப்படின்னா பாபா தயால்தாஸ்.
பாபா தயால் தாஸ். பாபா தயால் தாஸ். நம்தாரிஸ் அப்படிங்கிற அமைப்பு, இவங்களோட கொள்கை என்ன அப்படின்னா, உருவம் இருக்கு. அப்போ சீக்கியர்களாகிய எங்களுக்கு உருவம் இருக்கு. அந்த உருவம் என்ன அப்படின்னா, அவங்க கையில எப்போதுமே பாக்கெட்ல வச்சிருக்கிறது கிர்பான் அப்படிங்கிற ஒரு சின்ன கத்தி மாதிரி. இது எப்போதுமே வச்சிருப்பாங்க. இதுதான் அத தெய்வமா வழிபடக்கூடியது இந்த சீக்கியர்கள். ஒரு பக்கம் உருவமற்ற வழிபாடு, இன்னொரு பக்கம் உருவ வழிபாடு. இந்த ரம்தாரிஸ் இயக்கத்தை வழிநடத்துறது யாரு அப்படின்னா பாபா ராம்சிங். பாபா ராம்சிங். இங்க பாபா தயல்தாஸ், இங்க பாபா ராம்சிங். இப்போ பாபா ராம்சிங் அப்படிங்கிறவரு இந்த அமைப்பத்தோட இருக்காரு. உருவ வழிபாடு இருக்குன்னு சொல்லக்கூடிய ஒரு ஆள். அப்புறம் இந்த அமைப்பு நம்தார் இயக்கத்துல உள்ளவங்க எல்லாம் சேர்ந்து தொடங்கின இன்னொரு அமைப்பு தான் 1873ஆம் ஆண்டு சிங் சபா. சிங் சபா, சிங்குகளோட சபா. இது தொடங்கப்பட்டது அமிர்தசரஸ். இது 1873ஆம் ஆண்டு சிங் சபா. 1920ல அக்காலி மூவ்மெண்ட்னு ஒண்ணு தொடங்கினாங்க. அக்காலி இயக்கம். இந்த அகாலி இயக்கத்துல தான் முதல்ல தன்னுடைய உரையை நிகழ்த்தியது பகத்சிங். அப்படிப்பட்ட அகாலி இயக்கத்துக்கு முன்னோடி எதுன்னு கேட்டா இந்த சிங் சபா தான். அகாலி இயக்கத்தின் பயோனியர், முன்னோடி அப்படின்னு எந்த அமைப்புன்னு கேட்டா அது சிங் சபா தான். சரியா? அகாலி இயக்கத்தின் முன்னோடி சிங் சபா. அப்புறம் இந்த சிங் சபால இருக்கக்கூடிய எல்லா சீக்கியர்களும் சேர்ந்து வித் த சப்போர்ட் ஆஃப் பிரிட்டிஷ், ஆங்கிலேயர்களின் உதவியோடு, வித் தி சப்போர்ட் ஆஃப் பிரிட்டிஷ், ஆங்கிலேயர்களின் உதவியோடு கட்டப்பட்டதுதான் கல்சா காலேஜ், கல்சா கல்லூரி. ஆங்கிலேயர்களின் உதவியோடு கட்டப்பட்டதுதான் கல்சா கல்லூரி. 1892. 1892 இதுவும் 92 கட்டப்பட்டது அமிர்தசரஸ். சரியா? 1892. அப்போ இந்த சீக்கியர்கள் ஆங்கிலேயர்களோட சப்போர்ட்டோட இதை தொடங்கியிருக்காங்க. அப்போ இவங்களுக்கு என்னதான் பிரச்சனை? பிரிட்டிஷால ஒரு பிரச்சனை இல்ல. அப்போ இவங்க சீர்திருத்தம் பண்ணணும்னு நினைக்கிறது என்ன அப்படின்னு ஒரு கேள்வி வருது இல்லையா? அப்ப இவங்களோட சீர்திருத்தம் என்ன அப்படின்னா, இவங்களோட அல்டிமேட் எய்ம் அப்படிங்கிறது, இந்த சீக்கிய சீர்திருத்த இயக்கத்தோட அல்டிமேட் எய்ம் அப்படிங்கிறது, இவங்களோட நோக்கம் காலேஜ் தொடங்குறது, ஸ்கூல் தொடங்குறது கிடையாது. இவங்களோட நோக்கம் இவங்களுடைய கோவில்களை குருத்துவார்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் மீட்டெடுக்கணும் அப்படிங்கிறதா இவங்களுடைய சீர்திருத்தம். டு ரெஸ்டோர் குருத்வார்ஸ். குருத்வார்களை மீட்டெடுக்க வேண்டும். அதான் இவங்களோட குருத்வார் அப்படிங்கிறது சீக்கிய கோவில்கள். இப்ப யாருகிட்ட இருந்து மீட்டெடுக்க போறாங்க? கோவில்கள் என்ன பிரச்சனை அப்படின்னா, இப்போ இப்ப நம்ம தமிழ்நாட்டிலே எடுத்துப்போம். ஒரு உயர்ந்த ஜாதி இருக்கு அப்படின்னா, அவங்களோட கையில தான் கோவில் இருக்கு. அவங்க தான் பூஜை பண்றது எல்லாமே இருக்கு. அப்போ மத்த யாருக்கும் ஒரு காலகட்டத்துல அனுமதி கூட கிடையாது. அப்போ கோவில் உண்மையிலே யாருக்கு சொந்தமானதுன்னா, இங்க இருக்கக்கூடிய ஆட்கள், கோயிலை கட்டினதெல்லாம் இங்க இருக்கக்கூடிய ஆட்கள் தான். ஆனா பூஜை பண்றதுல இருந்து கோவில் அதிகாரம் எல்லாம் இன்னொருத்தர் கையில இருக்கு. ஆனா கோவில் யாருது? நம்மளுது. அப்போ இந்த உரிமையை மீட்டெடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்பர் கம்யூனிட்டி. அந்த மாதிரி இங்க இருக்கக்கூடிய அப்பர் கம்யூனிட்டி மாதிரி அங்க சீக்கியர்கள்ல ஒரு கம்யூனிட்டி இருக்கு. உதாசி மகண்ட் அப்படின்ற ஒரு கம்யூனிட்டி. உதாசி மகண்ட். இந்த கம்யூனிட்டி எல்லா சீக்கியர் கோயில்களையும் கையில வச்சிருக்காங்க. அப்ப இவங்ககிட்ட இருந்து எப்படியாவது கோயிலை நம்ம மீட்டெடுக்கணும் அப்படிங்கறதுதான் இந்த சீக்கிய சீர்திருத்த இயக்கத்தோட நோக்கம். அதுக்கு யாரோட டைப் பண்ணிட்டாங்க? பிரிட்டிஷோட டைப் பண்ணிட்டாங்க. அப்போ இவங்களோட நோக்கம் என்ன? முழுமையான நோக்கம் குருத்வாரை மீட்டெடுப்பது. யார்கிட்ட இருந்து? உதாசி மகண்ட் அப்படிங்கிற ஒரு இனத்திட்ட இருந்து, ஒரு கம்யூனிட்டிட்ட இருந்து. அதுதான் இவங்களோட நோக்கம். அப்படி மீட்டெடுத்துட்டா நம்மளுடைய சீக்கிய மதமெல்லாம் புனிதப்பட்டுரும் அப்படிங்கிறது இவங்களோட நோக்கம். டு பியூரிஃபை சீக்கிசம். டு பியூரிஃபை சீக்கிசம். சீக்கிய மதத்தை புனிதப்படுத்தணும் அப்படிங்கிறதா இவங்களோட நோக்கம். அப்போ பிரிட்டிஷோட கைகோர்த்தாலே என்ன அர்த்தம்? கண்டிப்பா இவங்க காலேஜ் எல்லாம் தொடங்கியிருக்காங்க. அப்ப அங்க என்ன இருக்கும்? பிரிட்டிஷோட கைகோர்த்தா கண்டிப்பா வெஸ்டர்ன் எஜுகேஷன் இருக்கும். மேற்கத்திய கல்வி முறை அங்க இருந்தே தீரும். அது போக இந்த சீக்கியர்கள் இருந்து நிறைய பேர் மதம் மாறிட்டு இருக்காங்க. அப்போ கல்வி இதெல்லாம் தொடங்கியாச்சு. சீக்கியத்தை போதிக்கணும். சீக்கிய மதத்தை போதிச்சாச்சுன்னா என்ன ஆகும்? இவங்க மதம் மாறதை தடுத்துடலாம். அப்ப இதோட நோக்கம் என்ன? இந்த கன்வர்ஷனை தடுத்து நிறுத்தணும். டு கவுண்டர் தி கன்வர்ஷன் ஆக்டிவிட்டி. டு கவுண்டர் தி கன்வர்ஷன் ஆக்டிவிட்டி. மதம் மாறுவதை தடுக்கணும். அவ்வளவுதான். அதாவது ஏற்கனவே சொன்னோம் இல்லையா, ஆரிய சமாஜம் ஒரு பக்கம். இந்த மாதிரி கன்வர்ஷன் வந்துட்டாலே அங்க ஆரிய சமாஜம் வந்து சரியா. அதனால இவங்களோட நோக்கம் என்ன? மதத்தை புனிதப்படுத்தணும். உதாசி மகந்த் அப்படிங்கிற கம்யூனிட்டி இருந்து கோவில் எல்லாம் திரும்ப மீட்டெடுக்கணும்.
மேற்கத்திய கல்வி முறையை நம்மளுடைய கல்லூரிகள்ல புகுத்தணும். அது போக மதம் மாறுறதை தடுக்கணும். இதுதான் இவங்களோட நோக்கம். இதற்காக தொடங்கப்பட்டதுதான் இந்த சீக்கிய சீர்திருத்த இயக்கம் அப்படிங்கிறது. நிரங்காரி நம்தாரி. இத யாரு தொடங்குனது அப்படிங்கிறது தான் கேள்வி. பாபா தயால்தாஸ், இன்னொரு பக்கம் பாபா ராம்சிங். அடுத்து இது போக இன்னும் வேற என்ன இயக்கங்கள் இருக்கு அப்படின்னா ஆன்டி காஸ்ட் மூவ்மெண்ட், ஜாதி எதிர்ப்பு இயக்கங்கள். ஜாதி எதிர்ப்பு இயக்கங்கள் அப்படிங்கிறது அடுத்து பார்க்க வேண்டியது. ஒரு சின்ன ரெக்வெஸ்ட், இன்னைக்கு ரொம்ப ஃபீவருங்க, அதனாலதான் இன்னைக்கு ஏற்கனவே கொஞ்சம் லேட் ஆகி போச்சு. இந்த இந்த ஆன்டி காஸ்ட் மூவ்மெண்ட்டை மட்டும் நான் நெக்ஸ்ட் கிளாஸ்ல அப்படியே ஸ்டார்ட் பண்றேன். சரிங்களா? ஓகேவா? ஓகே சார். ஓகே ஆ, சார். ஓகே சரிங்க. ஓகே, எல்லாருக்கும் ரொம்ப நன்றிங்க. நான் வீடியோவை காலையில அப்லோட் பண்றேன். சரிங்களா? தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். ஆ, சார் டேக் கேர். தேங்க்யூ. நன்றி.